ஹலோ கைஸ். இன்னும் நம்ம பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் மாங்காவோட மூவி 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த பாட்டு வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் இல்லையா, சிங்கிள் பாட்டா. இந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாங்கானால தான் வந்து நம்ம பயங்கர இதுவாகணும் அப்படின்ற மாதிரி. இந்த மாங்காயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பர்டிகுலரான பாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 1000 ஃபேமிலி, அந்த 1000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆச்சு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டே வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு பார்ட். அதுவும் இல்லாமல் இந்த பாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தரமான சம்பவம் இருக்குது. அதனால தான் தமிழ்லேயே வந்து இதுக்கு மேலே தான் தரமான சம்பவம்ன்ற மாதிரி போட்டிருந்தேன். உங்களோட சப்போர்ட்டை எப்பயும் போல் இந்த வீடியோக்குமே காட்டுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக நான் வந்து மூவி 4 எடுத்துகிட்டு வரேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்பெஷலான வீடியோ. அதனால தான் வந்து அப்படி சொல்கிறேன். இப்போ இந்த மூவி 3 வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து அந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து வைப்பான். அந்த கிங்கு பார்த்ததுலேயே பவர்ஃபுல்லான பஞ்ச்னா இதுதான். அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த காமன் சைல்டு வந்து என்னோடய நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டானா, அந்தளவுக்கு அவனோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஆர்ட்டை வந்து காணோம். திரும்பி பார்த்தா செபஸ்டியனோட கால் உடஞ்சி கிடக்குது. அந்த ஆள் கத்தின்னு இருக்கான். என்ன ஆச்சுன்னு தெரியாமல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து சீக்கிரமாக வந்து லெஸ்டரை கூப்பிட்றாரு. லெஸ்டர் செபஸ்டியனை போய் சீக்கிரமாக இது பண்ணுங்க அப்படின்றாங்க. குயின் வந்து பார்த்தீங்கன்னா கிராட்வில் சீக்கிரமாக ஒரு எமிட்டரை கூட்டுவாங்க அப்படின்றாங்க. ஏன்னா மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கிடுவான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அதனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்க்குறாரு. நம்ம ஆட்டுக்கு ஹார்ட் பீட் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரே தூக்கி வச்சுப்பார். நம்ம அலைஸ் வந்து ஒரு டிவைன் தானே. அதனால் அவங்களால ஹீல் பண்ண முடியும் இல்லையா. அதனால் அவங்க ஹீல் பண்ணி நம்ம ஆட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டை வந்து எந்திரிச்சிடறான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஹெட் பெயின் வந்து இருக்கும். அவன் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி என் ரூமுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, எனக்கு கடைசியாக ஞாபகம் இருக்கிறது நான் வந்து ஸ்டாட்டிக் வாய்டு வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்ட போல். நான் சில்வியாவுக்கு தான் ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவளோட அக்வயர் ஃபேஸை யூஸ் பண்ணதுனால தான் வந்து அவளோட ட்ராகன் வில்லை வந்து என்னால் அன்லாக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். முக்கியமான விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங் எபிலிட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு மட்டும்தான் இந்த எபிலிட்டியாக வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஒரு லெகசி டேமருன்றதுனால. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், நான் வந்து இயர்ஸ் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எடுத்தேன்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் இந்த எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ண முடியுது. அதுவும் கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹார்ஷாக வந்து ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோடய டைம் லிமிட்டையும் நான் தாண்டி போயிட்டேன் போல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் வாய்டு ஒரு பர்சன் மேலே யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு நான் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன் போல். நல்ல வேலை. யாருக்கும் வந்து எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். கரெக்டாக நம்ம அலைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. வந்தோடனே எந்திரிச்சியா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கட்டி பிடிச்சி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஆட்டை வந்து யோசிக்கிறான், நான் திரும்ப எங்கள் அம்மாவை ஃபீல் பண்ண வச்சிட்டானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் தான் எந்திரிச்சிடல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மாவே உண்மையாகவே ஓகேவாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஆட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மைல் வந்து கொடுத்து அவங்க அம்மாவை வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அமுச்சு வச்சிடறான். ஏன்னா அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரமாக ஃபீல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க அங்கே. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்து ஏதோ சவுண்டு கேட்குது கீழே இறங்கி போகும்போது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்னால் வந்து இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இதை வந்து மணி மூலிமா வந்து எதுவும் பண்ண முடியாது. என் பையன் வந்து ஆல்மோஸ்ட் கில் ஆகிருப்பான். எப்படியும் வந்து இது பண்ணானுங்க அப்படின்ற மாதிரி திட்டுவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரே தான். கரெக்டாக நம்ம ஆட்டுமே எந்திரிச்சிருவானா. அப்போ வந்து ஆர்சர் எந்திரிச்சியாப்பா அப்படின்னு கேட்கும்போது எந்திரிச்சிட்டேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போது நான் ஃப்ரீயாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த கிங்கோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கார்ல. வந்து பார்த்திங்கன்னா சும்மா 2-3 கோல்டு காயினை தூக்கி மேலே அடிச்சுட்டு இந்த மாதிரி இதுதான் டோக்கன் ஆஃப் அப்பாலஜின்ற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து அதாவது நீ வந்து செத்துருப்ப. அந்த ஈவெண்ட் வந்து அவர் சும்மா ஸ்மால் இன்சிடென்ட்ன்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ரே வந்து கோவத்தில் சொல்லுவார். அப்போ அங்கே ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பார். கௌரைட். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிங்கோட ரெப்ரசன்டேட்டிவ். அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ஆர்த்தர் லெவன் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஆட்டுமே ஆமான்றோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எதிர்த்து வந்த அந்த 2 நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்து ரிலீவ் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சில கோல்டு காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ரேக்கு வந்து இனிமேல் கோவம் வருது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து விட மாட்டான். அவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மேனரோட ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுமே அப்பா அவர் ஒன்றும் தப்பாக சொல்ல விடுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அதை கேட்டு ரேவுமே சைலண்ட்டாக இருக்கார். அப்போ தான் நம்ம ஆட்டுமே சொல்லுவான், அந்த கான்சரர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் கூட காலில் அடிபட்டுருந்துச்சு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிவியராக டேமேஜ் ஆகிருக்கு, அதை வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் எந்திரிச்சோடனே ஒன்றால் தான் அந்த டேமேஜ் ஆன மாதிரி சொல்கிறாருப்பா அப்படின்னோடனே ரேக்கு திரும்பிக்கும் வருது. இதில் ஏதாவது செஞ்சுருக்கா, இது எப்படி வாய்ப்பு இருக்குது, சின்ன பையன் எப்படி அவ்வளோ பெரிய, அதாவது ஒரு ராயல் கார்டை வந்து எப்படி ஒரு சின்ன பையன் வந்து இன்ஜூர் பண்ண முடியுன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருமே சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு
இந்த மாதிரி லெவினால் அப்படி ஆயிருக்காது. அந்த மானா வந்து ஃபஸ்ட்டு நைட் இருக்கார்ல, ஸோ அந்த மானா வந்து ரிலீஸ் பண்ணும்போது செபஸ்டியனோட ஸ்பெல்லோட அது இன்டர்ஃபியர் ஆகி அவருக்கு அப்படி தான் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கௌரைட் வந்து கிளம்பிடுறாரு. நம்ம ரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம ஆர்த்தர் கிட்ட கொடுத்துட்டு, இதை வந்து நீ அட்வென்ச்சராக ஸ்டார்ட் பண்ணுறல, ஸோ உனக்கு இந்த காசுலாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ கொடுத்துட்டு கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சுன்ற மாதிரி அவர் வந்து அந்த சிம்பிளை காட்டுறாரு. நம்ம ஆர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த சிம்பிளை திருப்பி வந்து காட்டுவான். ஸோ ரூமுக்கு வந்து ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை இது எதுவும் பிரச்சனை ஆகலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த பையை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ நம்ம வின்சென்ட் கொடுப்பார்ல, ஸோ அந்த பேக் வந்து ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த மாஸ்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ இதை வச்சு தான் என்னோடய மொத்த வேலையை நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த நாள் வந்து காட்டுறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஆர்த்தருக்கு பாடி கார்டு தேவையில்ல, அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டர்டனும் இல்லைனா நம்ம ஹெலன், ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுங்கிற மாதிரி நம்ம ரே வந்து சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ரெட் ஹேட் இருக்காருல்ல, ஸோ அவர் பேரே நான் வந்து வச்சிட்டேன் இந்த மாதிரி. ஸோ ஒரு ஆடமாக ஏதோ சரி, அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, அப்பா உன் பையனுக்குலாம் நல்ல பாடி கார்டாக இருக்க முடியாதுப்பா, அவன் வந்து என்ன கொள்ளையாக ட்ரை பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டர்டன் இல்லைனா ஹெலன், ஸோ 2 பேரில் யாராவது பார்க்கணுன்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம ஆட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருப்பான். ஸோ அப்போ எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கும் போது நம்ம ஜாஸ்மின் வந்து கை தூக்குறாங்க. ஸோ கை தூக்கிட்டு நான் வாலண்டியராக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அலறிடுறாங்க. ஏன்னா நம்ம ஜாஸ்மினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷன்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தையில் ஆர்த்தருன்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவங்க கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஹெலனுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாஜிக்காகவே சொல்கிறேன், ஜாஸ்மின் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தர் கரெக்டான ஆளாக இருப்பா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொடெக்ஷன் வந்து கொடுப்பா. டர்டன் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ் தான், அதுவும் இல்லாமல் நான் வந்து அந்தளவுக்குலாம் ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னோடனே நம்ம ஆலேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக ரியாக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் என்ன அப்போ எல்லாம் கிளம்பலாம் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரெட் ஹேட் இருப்பார்ல, ஸோ வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறார். ஸோ அவள் ஆக்மெண்டர் தானே, அவளோட எலமெண்டல் அஃபினிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும், அவளை வந்து கொஞ்சம் இன்னும் ட்ரைனிங் கொடுத்து அவளை வந்து ஷூட்டவெல்லாம் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து காட்டுறாங்க. இப்போ நம்ம லில்லியா வந்து பார்த்திங்கன்னா தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லி வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டு, எவ்வளோ தைரியம் தான் என்னை விட்டு தனியாக எடுப்பேன், இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டு நம்ம லில்லியா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேட் பண்ணுறது உட்காந்துறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி நம்ம எல்லி வந்து அவங்களால அவங்க ஏஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சீக்கிரமாக மெடிடேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணு இல்லை, ஸோ கன்ஃபார்மாக 7-8 இயர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவளால் அவேக்கன் பண்ண முடியுன்ற மாதிரி பார்த்துருக்கான். லில்லியுமே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரைனிங் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மெடிடேட் பண்ணி அந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டுமே அப்பா நம்ம வந்து அங்கே போகலாமா ஹாக்சன் ஹவுஸ்க்குன்னு கேட்கும் போது அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்றது. ஸோ அதை பார்த்துட்டு அவன் திரும்பி எக்ஸைட் ஆகிடுறான். அவங்க அம்மாவுமே ரொம்ப நேரம் ஆக்கிடாதீங்க, நான் வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாக்சன் ஹவுஸ்க்கு வந்து போகிறாங்க. ஸோ ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் ஆர்ட். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கிடைக்குன்றதுனால அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் ஹவுஸ்க்குள்ளே வந்து போகிறான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின்சென்ட் வந்து சொல்கிறாரு, ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து அந்த இடமே இருக்குது. ஸோ நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட் ஆகிடுறான். ஸோ எல்லா ஸ்வாட்ஸுமே பார்த்துட்டு எடுத்து பார்த்துட்டு ஒரே செகண்டில் அவன் எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா ஸ்வாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 200 ஸ்வாட்ஸு 100 ஸ்வாட்ஸு அதுவும் இல்லாமல் லார்ஜ் ஸ்வாட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரியர்ஸ் கையில் தான் இருக்கும். நான் வந்து சின்ன பையன் தானே, என் கையில் எப்படி இதெல்லாம் செட் ஆகுன்ற மாதிரி யோசிச்சுட்ருப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷுரிக்கன்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்துட்ருப்பான். அப்போ நம்ம சில்வி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொந்துக்குள்ளே பூந்துக்கும். ஸோ பூந்து அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு ஸ்டிக்கு மாதிரி எடுத்துகிட்டு வரும். நம்ம ஆட்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டிக் இது அப்படின்ற மாதிரி கையில் எடுத்து பார்ப்பான். இது பார்க்க ஸ்டிக்கு மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து ஸ்வாடா அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஆச்சரியப்படுறான். ஸோ இதை நான் ஆர்டர் பண்ணுன்னா, அதாவது நான் ஓப்பன் பண்ணுன்னா மானா வந்து இம்பியூ பண்ணும் போலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி நான் அதுவே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து மானாவை வந்து கொடுத்து பார்க்குறான். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவனால் ஓப்பனே பண்ண முடியல. ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டைட்டாக இருக்குது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து பார்த்துட்டு இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இப்போ அவன் அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு லைக் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். ஸோ கிளிக்குன்ற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாடு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பீம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் டிசைன் வந்து இருக்குது.
ஆர்த்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டான ஒரு வெப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட் வந்து இருக்குது. அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்து இருக்குது. அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு வெப்பனை நான் பார்த்ததே கிடையாது, அந்தளவுக்கு ஸ்மூத்தான ஒரு வெப்பனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைக் அவனோட ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவனோட மானா வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அன்லீஸ் ஆகுது. அப்படியே அவனோட ஸ்வாடோட ஸ்லைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக வந்துருக்கு. அவனுக்கு அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீத்தும் ஸ்வாடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்பவுமே ஹெவியாக இருக்குது. அவனால் ஒழுங்காக வந்து ஆப்ரேட் பண்ண முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி மிஸ்டர் ஹெல்த்ன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ட்ரம்மு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் வந்து போடுறான். பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பெல்லு மாதிரி எழுதியிருக்க மாதிரியே இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து படித்து பார்க்குறான். டான்ஸ் பேலட் WK 6 4ன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் பேலடா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்குது. அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ சில்வியும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துடுது. ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை சில்வி அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட்டுமே சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்வாடு மேலே இருக்க ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுது. இது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் எடுக்கிறான். வெயிட் பேலன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம இன்னும் சில ஸ்லைசஸ் வந்து பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ட்ரம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஸ்லைஸ் பண்ணுறான். ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இது வரைக்கும் நான் பிடிச்சதுலே பெஸ்ட்டான ஸ்வாட்னா இதுதான். ஸோ அந்தளவுக்கு அதோட ஹேண்டில் லென்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி அக்காமடேட் ஆகிருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இதோட ஆக்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் இது வரைக்கும் அதாவது டசன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பெஸ்ட்டு ஸ்வாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே ஸ்லைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு க்ளீனான கட்டுன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான், ஸோ நிறைய ரேரான எக்ஸ்ட்ரீம் ரேரான கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆர்டிஃபிஷியர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் யூசர்ஸ் கூட வந்து அந்த வெப்பனோட பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அது வந்து ஒரு கேலிப்ரேட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கேலிப்ரேட் பண்ணி விடும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாற்றிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா மானாவோட மேனிப்புலேஷனுக்கும் சரி, வெப்பனோட மாஸ்டருக்குமே சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளோவோட பாண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், WK4 யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரேன் சவுண்டு கேட்குது. ஸோ அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். சாரி, ரேன் கேட்கல, ஆர்ட்னு வந்து கேட்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீ சூஸ் பண்ண ஸ்வாட் இதுவாப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறாங்க. ஆர்ட்டுமே ஆமான்ற மாதிரி எடுத்து காட்டுறான். ஸோ அப்போ ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், அது வந்து ஃபேன்சி ஸ்வாட்லாம் கிடையாது, இல்லைனா மற்ற ஸ்வாட் மாதிரியும் கிடையாது. ஒரு சில ஸ்லைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஆமாம் இது வந்து ஆக்ஷனில் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டாரில் வந்து இருந்துச்சு. ஸோ யாருமே அதை வந்து பிட் பண்ணல, அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம வின்சென்ட் வந்து சொல்கிறாரு. நீ என்னப்பா நினைக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது ரே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, அவனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கட்டும். ஸோ கிரியேட்டர் வந்து எப்படி பண்ணாருன்னு தெரில, இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் கையில் ஏதோ ஸ்டிக்கு மாதிரி இருக்காதுன்னு அதுப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆர்ட் வந்து இதுவா போச்சுரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து கொடுத்துட்டு, இது நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பார்க்க நல்ல ஸ்டிக்காக இருந்துச்சு, ப்ராக்டிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்டடியாக ஹெவியாக இருக்கும், ஸோ அதனால தான் நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னோடனே வின்சென்ட் வந்து சொல்கிறாரு, சரிப்பா நீ வந்து ஏதோ நினைக்கலாம், ஒரே நிமிஷம் என் கையில் கொடுப்பான்னோடனே அவனுமே ஓகே அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ஜேம்சன் இதை பற்றி ரெக்கார்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துருவா அப்படின்னோடனே ஏதோ ஒன்று சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டு வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ அப்போ மிஸ்டர் ஜேமிசன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பெக்யூலரான ஒரு கேஸ் வந்து இதை பற்றி இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஞ்சான ஒரு ஓல்டு மேன் வந்து இந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்து போட்டு, இதுக்கு தேவையான மாதிரி ஒருத்தியான ஒரு ஆள் இங்கே கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மேலே தூக்கி போட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். ஸோ அதை கேட்டு வின்சென்ட் வந்து யோசிக்கும் போது நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவன் பிளான் படி அங்கிள் வின்சென்ட் அப்படின்ற மாதிரி அவனோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் க்யூட்டாக வந்து மாற்றிக்கிறான். உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் அதை எடுத்து கொடுத்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு ரே கிட்ட பார்த்தியா என்ன அவன் அங்கிள்னு கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேவோட வயிற்றில் வந்து அடிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆர்த்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாள். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே ஆர்த்தர்னு பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க. ஸோ அப்போ ஆலிஸ் வந்து சொல்கிறாங்க, உனக்கு வந்து 9 வயசு ஆயிடுச்சு, என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவனுமே வந்து பார்த்திங்கன்னா என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஹெல்ஸ்டே வந்து சொல்கிறாங்க, இது ஒன்றும் மியூசியம் கிடையாது, எல்லாருமே எடுத்து சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மெமரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே க்ரியேட் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டேடி இது வந்து உங்களோட டர்ன் அப்படின்ற மாதிரி இதை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ பியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்குறாங்க. ஆல்கஹால் வந்து பயங்கரமாக கன்சியூம் பண்ணுறாங்க இவங்களுக்குள்ளேயே. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடம் வந்து பார்த்திங்கன்னா ஆடம் முன்னாடி ஜாஸ்மின் இருப்பாங்க. ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா, நீ என்ன டஞ்சனில் ஒரு வாட்டி விட்டு வந்துட்டேன் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உன்னை நான் இப்போ கொல்லான்னு இருக்கேன்டா அப்படின்னோடனே ஆடம் வந்து பார்த்திங்கன்னா பயந்துடுறான். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிடறான். ஸோ போதையிலேயே அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, சரி இப்போ வந்து நம்ம ஆடமையும் கலாய்ச்சி முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வந்து போகலாம். ஸோ ப்ரெசன்ஸ் கிஃப்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இப்போ கிஃப்ட் கொடுக்குறதுக்கான டைம் வந்துடுச்சுல, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிடுறாங்க. நம்ம ரேவும் அலைஸும் வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ வந்துட்டு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ திரும்பியுமே வந்து பார்த்திங்கன்னா விஷ் பண்ணிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது வந்து லெதர் மூலியமாக செஞ்சது, ஸ்பைக்டு ஆர்க்ஸ்னு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஸ்பீஷீஸ் கிட்டேருந்து அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீஷீஸை கொண்டு அதோட ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து செஞ்சார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஜெம்ஸை வந்து நான் ஸ்பெல்லை வந்து கேஷ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஜெம்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெல்லை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஆட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்துட்டு செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ அடுத்து வின்சென்ட்டு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு. அப்போ பின்னாடி இந்த மிஸ்ஸஸ் ஹெல்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா தலைமலையாக உன்னை தட்டிட்டு ஒரு சின்ன பையன் எப்படியா நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்னை யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்தாப்பா ஒன்று உனக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு. ஸோ இது என்ன விஷயம்னா, இப்போ வந்து நம்ம ஹெல்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டிருக்கானோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா அலைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இதில் ஆர்த்தரோட மான லெவல் வந்து எப்போல்லாம் ட்ராப் ஆகுதோ, அதாவது டேஞ்சரஸ் லெவலுக்கு வந்து போதோ, அப்போ வந்து நம்ம அலைஸ்க்கு வந்து இண்டிகேட் பண்ணும், இந்த மாதிரி அவன் வந்து லைக் ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம அலைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு வந்து நம்ம ஹெல்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்த்தர் வந்து இதை எடுத்துகிட்டு, ஸோ இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவுமே லைக் ஏதோ ஒரு பவர் இருக்குது போல் இதில். அதனால் நான் வந்து இதை வச்சுருந்தேன்னா என் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா என்னை பற்றி ஒரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வேறு ஏதாவது தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஆடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுவார். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார், நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வச்சுருக்கோம் அப்படின்னோடனே நம்ம டேரன் வந்து பார்த்திங்கன்னா, இந்தாப்பா ஸோ உனக்கு வந்து இதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல இந்தா உனக்கு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் ஸ்க்ரோல். இது வந்து சவுண்ட் யூஸ் பண்ணி தான் இது பண்ண முடியும். ஸோ இதை வந்து எலாபரேட்டும் பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடமே வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்னு தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி கிட்ட வரும்போது பின்னாடி இருந்து நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா தலைமையில இன்னொரு தட்டுவாங்க. ஸோ இதை வச்சு உன்னால் வந்து பார்த்தோன்னா ஒருத்தவங்க முன்னாடி இருக்காங்கன்னா அவங்க கூட வந்து பார்த்தோன்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் இருக்குது பார்த்தியா, இதில் வந்து உன்னோட மெசேஜ் வந்து நீ ரெக்கார்ட் பண்ணி உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட வந்து கொடுத்தனா அவங்களால வந்து பார்த்தோன்னா அதை பார்த்துட்டு உங்ககிட்ட ரிப்ளை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மெசேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரோல் வந்து பார்த்தோன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும் ஆஷஸா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவுமே எந்த அளவுக்கு அழகாக ஒரு ஷோமேன்ஷிப் வந்து காட்டுறான் பார்த்தியாவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நாளைக்கு தான் உன்னோட பிக் டேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட்கிட்ட வந்து நம்ம ரே வந்து சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்து இப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து எந்த ரேங்க் கிடச்சாலும் சரி நீ ரொம்ப சேஃபாக இருக்கணும், எந்த அளவு பணக்காரனாலும் சரி எப்போயுமே நீ வந்து ரொம்பவுமே சேஃபாக இருக்கணுன்றாங்க. ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா பாய் காமிச்சிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பாய் சொல்கிறான். ஸோ நம்ம ஆர்ட்டுமே வந்து போய் படுக்கும்போது, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் நான் காப்பாற்றணுன்னா நான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கணும் எப்பயும் சொல்கிற மாதிரி திருப்பி அதே தான் சொல்கிறான். ஸோ கடைசி வரைக்கும் என்னோடய ஃபேமிலியை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா சில்வி சீக்கிரமாவா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஏன்னா சில்வி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கண்டோவில் ஓடிட்டு இருக்கு, அது வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளையோ இது பண்ணி பார்ப்பான், கெஞ்சி பார்ப்பான். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சில்வி வேலைக்கு ஆகாது. இப்போ நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்தது போதுன்றதுனால தூக்கி வாழை பிடிச்சி தூக்கி உள்ளே அடிச்சு விட்ருவான் தண்ணிக்குள்ளே. அப்படியே போய் சில்வி வந்து உள்ளே வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு 2 பேருமே கீழே இறங்கி வருவாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பார். ஸோ கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா நீ இப்போயே வந்து பார்க்க எஸ்ரேங்க் அட்வென்ச்சரர் மாதிரி இருக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து தெரியும்ப்பா நீ வந்து ஸ்ட்ராங்னு, ஆனால் வந்து உன்னோட லிமிட்டை வந்து உனக்கு தெரியும், அதை தாண்டி வந்து போவாத. ஸோ ரஃபான சுச்சுவேஷன்லாம் நீ வந்து ஜாஸ்மினை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக ஆரம்பிச்சிடுறாங்க, என்னை விட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒத்துக்க முடியாது அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக எல்லி வந்து பார்த்திங்கன்னா அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்துட்டு இல்லை கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. நம்ம ஆர்த்தருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுமே குட் பாய் சொல்லி அமுச்சு விடுவாங்க. நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா வெளில போய் ஜாஸ்மின் வந்து மீட் பண்ணுறான். ஸோ ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா ரெடியா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஆர்த்தருமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறான், ஏன்னா அவனோட வாய்ஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணல. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கில்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ கில்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கான்ஜரர் வேணும், அட்லீஸ்ட் சீரங்க காய்ச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டு நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஜாஸ்மின் வந்து ஆர்த்தரை பார்த்துட்டு உன்னோட பாண்ட் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டுன்றது யாருன்னா நம்ம செல்வியை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்த்தர் வந்து சொல்கிறான், அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து அவள் வந்து கிடச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பார்க்க பிளாக் லிசார்ட் மாதிரி இருப்பா அப்படின்ற போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ அந்த மேனேஜர் கிட்ட போனதுக்கப்புறமா மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெல்கம் டு சைரஸ் அட்வென்ச்சரஸ் கில்ட் ஹால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவனை ஸ்பான்சர் பண்ண விரும்புகிறேன் ரேங்க் எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஸ்பான்சரா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும், ஸ்பான்சருன்றதுனால நீங்கள் வந்து வெயிட் பண்ண தேவையில்ல, ஸோ என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஆர்த்தர் பின்னாடி நின்று நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஜாஸ்மின் ஃபிலிம்ஸ் யாருன்னா ரேங்க் அட்வென்ச்சரர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இவர் வந்து ஸ்பான்சர் பண்ண விரும்புகிறாங்க ரேங்க் எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு முன்னாடி இருக்கிறவர் வந்துட்டு ஃப்ளேம்ஸ் அவங்க வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், அவங்கள வந்து விடுங்க, நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வெளில போனதுக்கப்புறமா மிஸ் ஃப்ளேம்ஸ் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் அப்பாவை கூட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் வந்து மாறுது. அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களை பார்த்ததில் ரொம்பவுமே சந்தோஷம், என் பேர் வந்து காஸ்பியன் பிளேட் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்லாம் வந்து போட்டு கொடுப்பாரு. மற்றவங்களா இருந்தால் நான் விடுறதுக்கு வந்து யோசிப்பேன். ஸோ இது வந்து ஃப்ளேம்ஸ் ஒர்த்துன்றதுனால அவங்களுக்காக நான் வந்து உங்களை உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆர்ட் வந்து யோசிச்சுட்டு சொல்கிறான், அந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் ஒர்த்துன்றது ஜாஸ்மீரோட ஃபேமிலி போல், அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலானவங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே மார்க் டுவல் வந்து நடக்கும் எக்ஸாமினர்ஸ் மூலிமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து டுவல் ஃபைட் வந்து நடக்க போது அதான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபைட்டராக ஆக்மெண்டரான்னு கேட்கும் போது நம்ம ஆர்ட் வந்து சைலண்ட்டாக இருப்பான். சரி நம்ம 2 பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கை கொடுக்கும்போது 2 பேரோட ஹேண்டு ஷேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி நடக்குது. 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. அப்போ வந்து நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், இவர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸில் வந்து சொல்லுவான். 2 பேருமே திரும்பி பார்த்துக்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறோம், இந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரெஸ்பெக்டான ஒரு டிகிரி போல். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. வந்து ஏன் அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது மட்டும் அப்செட் ஆனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து யோசிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஆர்ட் வந்து மிஸ்டர் நோட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்ட் வந்து அப்படி தான் அவனோட நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேரையுமே ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாக டெஸ்ட் பண்ணுற ஏரியாவுக்கு வந்து அந்த இடம் வந்து போகும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து அவங்க 2 பேருக்கான இதுவுமே வந்து நடக்கும். உங்களோட பேரை கூப்பிடும்போது நீங்கள் வந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளே வந்து அனுப்புகிறாங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டூவல்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அட்டாக்ஸை வந்து சொல்லிகிட்டே வந்து அட்டாக் பண்ணுறாங்க, ஹெல் ஸ்மாஷ் எல்லாம் சொல்லிட்டு. நம்ம ஆர்ட்டுமே யோசிக்கிறான், இவனுங்க பைத்தியக்காரங்களா என்னத்துக்கு அவங்களோட அட்டாக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறானுங்க, அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்களால டாச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கலாம். ஸோ பையன் யோசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணியும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட தோத்துறாரு. ஸோ தோத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அழுதுட்டுருக்காரு. ஸோ அழுதுட்டு இந்த மாதிரி நான் வந்து பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து 100 புஷ்அப் 100 சிட்டப் 100 ஸ்குவாட்லாம் எடுத்தேன். லைக் இதோட ரெஃபரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎம் மாதிரியே வந்து எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவரை தூக்கி கிளாஸ் கேலிபரில் வந்து போடுங்க அப்படின்னோடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ வந்து சரி அஃபினிட்டியாச்சும் இருக்குது, அதுக்காக வேணால் ஒரு கிளாஸில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அமுச்சு விட்டுறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயானா ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. வரும்போதே அழகாக வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கலாய்ச்சி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட பேர் டயானா ஒயிட் ஹால். ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18, கான்ஜுரர். அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஸ்டேஜ். வாட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெயின் எலமெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த எக்ஸாமினர் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லைப்பா, அவனோட இன்ஃபர்மேஷன் மொத்தமே என்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக 2 பேருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் வந்து ஆரம்பிக்கிறாங்க டூவல் வந்து. ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த எக்ஸாமினர் வந்து சொல்கிறாங்க, மிஸ் ஒயிட் ஹால் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல் கேஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இவங்களும் இருக்காங்களே, ஸோ ஒயிட் ஹாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பெல்லை கேஷ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமினர் வந்து மட் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி அவங்கள வந்து கண்ணு தெரியாத மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் வந்து யோசிக்கிறான், பரவாயில்ல அவங்க வந்து லைக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்துட்ருப்பான். ஸோ அதுக்குள்ளே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த ஸ்பெல் வந்து கேஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபைட் வந்து போயிட்டுருக்கும். லைக் அவங்க வந்து அந்த அட்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது மைனஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி பண்ணால் தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா, இல்லை அவங்க வந்து ஸ்டைலாக இருக்கணும்னுக்காக அப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல. ஸோ
ஆர்ட்டுமே இதே விஷயத்தை தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஆளை காணுமேன்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்மே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிடுறாங்க, சி கிளாஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்டுமே யோசிக்கிறான். பரவாயில்ல, இந்த வயசில் வந்து அந்த பொண்ணு சி கிளாஸ்ன்றதுனால அவள் ரொம்பவே ப்ரௌடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமா எலிஜா நைட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக முதல்ல வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு பி கிளாஸ் அட்வென்ச்சரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்க்குறான், இந்த மாதிரி பி கிளாஸா, இன்னும் அவனை டெஸ்ட் கூட பண்ணலையே, அதுக்குள்ளே எப்படி இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இன்னொருத்தன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லுக்காஸ் வைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ வந்து ஃபைனலி என் பேரா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் எந்திரிக்கிறான். ஸோ எந்திரிச்சிட்டு என்னதான் நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ரேங்க் வந்து ஏ கிளாஸ் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வரான். ஸோ அந்த எக்ஸாமினருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க லுக்காஸ் வைக்ஸ், ஸோ 11 இயர்ஸ் ஓல்டு, காஞ்சுரர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட் ஆரஞ்ச் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபயர் யூசர் அந்த மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து கூப்பிட்றாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி திமுறோட வந்து நடந்து வந்துட்டுருப்பான். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே யாருக்குமே பிடிக்காது, இன்க்ளூடிங் எக்ஸாமினர். ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிடிக்காது. ஸோ வர வழியில் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடம் கட்டுன்றதுக்காக கூப்பிட்டானை வச்சு செய்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. ஸோ அவனுமே வந்து பார்த்திங்கன்னா வரான். ஸோ லைட்டாக அவனுமே பார்க்க பவர்ஃபுல் மாதிரி தான் தெரியுறான். ஸோ என்ன கதைன்னு தெரியல. ஏன்னா அந்த எக்ஸாமினர் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையனுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், நம்ம சோலோ லெவலிங்கில் நடந்த கதையை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்குது. ஸோ அவன் வந்து ரைஸ்னு சொன்னோடனே அவனோட ப்ரொடெக்டர் வந்து ஒரு ஃப்ளேம் கார்டினாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கார்டியன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்குது. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எப்பயும் நினச்ச மாதிரி தான் வைக்ஸோட ஃபேமிலியில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்பெல்லை வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்போ அந்த எக்ஸாமினர் வந்து சொல்லுவாங்க, பரவாயில்லையே ஃபுல் யாருமே வந்து பார்த்தோன்னா ஹார்ட்டாக அமுச்சு வரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பரவாயில்ல யங் பாய் ஆஃப் வைக்ஸ் அப்படின்ற மாதிரி அவனை வந்து சொல்கிறாங்க. அதாவது அந்த வைக்ஸ் ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து யங்கானா இல்லை. ஸோ அதனால் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிரவுண்ட் மேஜிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப லேட்டாக இருக்கீங்க எக்ஸாமினர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவனோட அட்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஷை வந்து லான்ச் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு ரேங்க் முக்கியம் இல்லை. ஸோ அதனால் அப்போ நம்ம எக்ஸாமினருமே வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்லப்பா, ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறல, உனக்கு ஹானர் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு அட்டாக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க. அப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியர் மேஜிக் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி விட்ருப்பான். அந்த ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பான். ஸோ அப்போ அந்த ஸ்பியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அவங்க வந்து தேடிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு பின்னாடி வந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க எக்ஸாமினருன்ற ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த பையனை வந்து பிடிச்சி கிரவுண்டோட வந்து தூக்கிடுறாங்க. ஸோ அவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் தொங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து வச்சு செஞ்சுறாங்க. ஸோ அந்த பையன் வந்து இல்லை இன்னும் இந்த டெஸ்ட்டு வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த அட்டாக் வந்து பண்ணலான்னு போவான். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டாச் பண்ணி அந்த ஃபைட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ப்ட் பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. அப்போ அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் கத்திட்டு இருப்பான், எவ்வளோ தைரியம் தான் ஃபைட்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க, இந்த ஃபைட்டு வந்து என் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு, நீங்கள் தான் தேவையில்லாமல் நடுவில் வந்துட்டீங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்குலாம் ஏன் இவ்வளோ கத்துற அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்துட்டு சரி லேடியாக உன்னோட ரேங்க் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, உன்னோட மானா பூல் அண்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் உன்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேக் ஆச்சு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை, அதனால் உன்னை வந்து நான் பி கிளாஸில் வந்து போடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டோன்னே அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவப்படுறான். நான் வந்து சொன்னல இந்த மாதிரி ஓபிஎம்மில் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு விஷ் பண்ணுவான். ஆனால் அவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து என்ன சொல்லுவான், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டலாம் பேசுவான், அந்தளவு உனக்கு தைரியம் இருக்கா, நில்லுங்கடா எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறமா என் ரேங்கை பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட், அதாவது ஆர்த்தர் தான். ஸோ நம்ம ஜாஸ்மின்மே வந்து பார்த்திங்கன்னா குட் லக் சொல்லி விஷ் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம ஆர்த்தருமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருப்பான். ஸோ நான் வந்து எப்படி என்னோடய அப்ரோச்சை வந்து கொடுக்கணும், ஒரு வாரியர் மாதிரி எப்படி நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போவான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான், கண்டிப்பாக அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷக்கணக்கான ட்ரைனிங் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஸ்வாடோட மூமெண்ட்லாம் ஷார்ப்பாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அவனோட அட்டாக்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும், அவன் டிஃபென்ஸ் இல்லாமலே பயங்கரமாக ஆடுவான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் யோசிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா போவான். ஸோ அப்போ வந்து சொல்லுவாங்க, டே டைமில் சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஒன்று நாங்கள் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வந்து எப்படிப்பட்டவன் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன இது சடனாக ஒரு ப்ரெஷர் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவனால் திரும்ப முடியாது. ஸோ முன்னாடி நம்ம நோட் வந்துட்டு இருப்பான்ல, ஸோ அதான் அப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் அந்த அங்கே இருப்பார்ல இன்னொருத்தர், ஸோ அவர் தான் பிளேட் ஹார்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் போதும், நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து பர்டிகுலராக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வருவார்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சார் நீங்களா? வேணாம் சார், இவன் வந்து ஒரு பி ரேங்க் கீழே தான் இருப்பான் போல், நீங்கள் வந்து ஏன் நீங்கள் ஒரு ஏஏ ரேங்க் அட்வென்ச்சரில், ஸோ அதனால் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். ஸோ அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஆர்த்தர் முன்னாடி மிஸ்டர் நோட் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பார். ஸோ அப்போ தான் ஆர்ட் வந்து சொல்லுவான், என் முன்னாடி நிற்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பின்லேயே இருக்க பிக்கஸ்ட் கில்டில் இருக்க ஒரு மெம்பர் மட்டும் கிடையாது, ஒரு டபிள்யூஏ கிளாஸ் அட்வென்ச்சரர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லஸ்ட் வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸோ ஆர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், ஸோ அவனோட பிளட் லஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ப்ரெஷராக இருக்குது, ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நார்மல் டெஸ்ட்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே என்ன பேசிக்கிட்டு, நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸைட்டடாக வந்திருப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லுவான், நீ வந்து உன்னோட ஃபைட்டு வந்து நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, ஸோ உன்னோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரோட இதுவுமே வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃப்ளேம் சோர்த் ஃபேமிலி இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறான். இந்த ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஸாக போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், நான் சண்டை போட்டதுலேயே எனக்கு வந்து என்னோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுது. ஸோ என்னோட மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெவலப்பே ஆகலை, அதுவும் இல்லாமல் என்னோடய கால்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அதனால் என்னால் அந்த ஸ்வாட் ஃபைட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபார்ம் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னோடய பாடி வந்து டஃப்பாகவும் இல்லை, ஏதோ ட்ராகன் வில்லுன்றதுனால தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது, அப்போயுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாடி வீக்காக தான் இருக்குது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டீரியன் ஃபைட்டர், ஸோ அதனால் என்னோடய மானவுமே பார்த்திங்கன்னா என்னன்னு ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருப்பான். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு, நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உன்னை வந்து நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட்டோட பாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேருந்து நவுருன்ற மாதிரி, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து கொடுத்துட்ருப்பான். ஸோ அதனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து தப்பிச்சிருப்பான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவருமே சொல்லுவார், பரவாயில்ல மிஸ் ஃப்ளேம்ஸ் ஒர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு ஆளை தான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட வின் புல்லட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறான். ஸோ அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்ப கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருக்குது, அதோட அட்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்குன்றதுனால அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஃபைட் வந்து இன்னுமே போயிட்டு இருக்குது, நம்மளுக்கு அனிமேல வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட்டோட இதுவே தெரியும். ஸோ அப்போ தான் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ வேலைக்கு ஆகாது, நான் வந்து ரேஞ்சுக்கு போனால் தான் வேலைக்கு ஆகுன்றதுனால அவன் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் போகிறான், தூரமாக இருந்தால் தான் நீ வின் புல்லட் ஃபைட் பண்ணுவேன், அதனால் அப்படின்றதுனால நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போகிறான். ஸோ அப்போ அவனுமே சொல்லுவான், நீ வந்து ஒரு ஃபயர் மேஜா அப்படின்ற மாதிரி சொல்லுவான், ஆனால் நம்ம ஆர்ட்டை பற்றி இன்னும் தெரியாதுல்ல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியர் விட்டு வெளில வரணும், நான் வந்து இன்னும் கிளியராக ஒரு இதை காட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் யோசிச்சுட்ருப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து சொல்லுவான், நான் வந்து ஒரு ஏஏ கிளாஸ் அட்வென்ச்சரர், ஸோ என்னால் லாங் ரேஞ்ச் ஸ்பெல்லு தான் போட முடியும், அதுவும் இல்லாமல் இந்த ஆக்மெண்டர்ஸ்லாம் என்னால் ஈஸியாக கொள்ள முடியும், ஆனாலும் நான் வந்து ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கார்ல, ஸோ அந்த எக்ஸாமினர், ஸோ டபிள்யூஏ கிளாஸ் அட்வென்ச்சரர், அவரே நம்ம நோட்டுக்கு முன்னாடி நின்று வந்து பார்த்திங்கன்னா அலறிடுவார். ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ இந்தளவுக்கு நர்வஸ் ஆகாதுன்னு பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே அவரே சொல்ல ஆரம்பிச்சிருவார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டோட பவர் அந்தளவுக்கு நம்ம ஆர்ட்டோட பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதில் இந்த ஃபைட்டில் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டு தான் வந்து கூப்பிடணும். ஸோ நோட்னே நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அவனோட ஸ்பீடு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன தாண்டா நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் ஆட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நான் ரொம்ப தூரம் வந்துட்டோம் போலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து அவருமே இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவரோட ஸ்பீட் கேஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, கேஸ்டிங்னா இந்த மாதிரி ஒரு சாண்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து சொல்கிறது, அதாவது மந்திரம் போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் மந்திரம் போட ஆரம்பிச்சிருவார். ஸோ அது ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து மந்திரம் போட ஆரம்பிச்சிருவார். ஸோ நம்ம ஆர்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் கூட பண்ண முடியல. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபோர்ஸ் வந்து பயங்கர அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பின்னாடி போயிட்டே இருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வர முடியல. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த புல்லட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் ரொம்ப க்ளோஸில் போய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சக்ஸஷன் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுவான். ஸோ அப்போ ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருப்பான். அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லூஸ் பண்ண போகிறேன்னா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பார். ஏன்னா நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கியர் 5 லூப் இருப்பான்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டோட பவர் வந்து இதில் காட்டுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம ஆர்ட் வந்து முன்னாடி நிற்பான். அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி என்னோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் என்னோட ரிஃப்ளெக்ஸுமே தான். ஸோ அதனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஈஸியாக டாச் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து போவான். ஸோ ரிலீஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான். டக்குன்னு ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார், பரவாயில்லப்பா உன்னோட லிமிட்டே வந்து பார்த்திங்கன்னா நீ தாண்டி வந்து சண்டை போட்டிருக்க, ஸோ நல்லாவே சண்டை போட்டிருக்க, நான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பாக வந்து லோ ரேங்க்கில் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நோட் பி ரேங்க் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஆர்ட்டோட பேர் நோட்டில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பி ரேங்க்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறமா உனக்கு எதாவது பிரச்சனை இருக்காப்பான்னொடனே நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நிற்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க, நம்ம ஜாஸ்மின்மே வந்துடுவாங்க.
ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்டை பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்தளவுக்கு வந்து அவனோட எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக அவனை வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சுருவாங்க. இப்போ அந்த எக்ஸாமினருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அலறிடுறாரு. ஸோ அவன் வந்து எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியலையா, அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒருத்தனை டிஸ்மிஸ் பண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த இருக்கார்ல எக்ஸாமினர் வந்து உள்ளே உட்காந்துருப்பார். ஸோ அப்போ வந்து அவர் யோசிச்சிருப்பார், ஆர்ட்டோட ஃபைட்டை வந்து யோசிச்சுட்டு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோன்ற மாதிரி இருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு சார் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னோடனே தம்பி கதவை சாத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டால் அவருமே வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து சாத்துறாரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, சார் இது வந்து வாய்ப்பே கிடையாது, நிறைய பி கிளாஸ் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 4 மந்த்ஸோடையுமே இன்றைக்கி வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்துட்டாங்க. ஸோ அதில் மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ ஒரு 11 வயசில் லைட் ஆரஞ்ச் ஸ்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு வரானுங்க, இவனுங்களாம் ஹியூமன்ஸானே தெரியல சார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் நிற்கிறார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இந்த 3 ரேசஸ்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் வந்து வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்து அங்கே தான் வந்து ஆரம்பிச்சிருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரேஸுமே வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ லுக்காஸ் வைக்ஸ்னு ஒருத்தன் வந்து சண்டை போட்டான்ல, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் எல்ஃபு, அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பின்ல தான் இருக்கான். அவனோட இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி எல்ஃபுன்ற ஒரு கேட்டகரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட இன்ஃபர்மேஷனுமே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கேஸ்பியன் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த வைக்ஸ்ன்ற ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பேர் வாங்கியிருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த ரெப்புடேஷன்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக்காஸ்னு ஒருத்தன் வந்து வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, இந்த மாதிரி அவனோட லிமிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் தாண்டி வந்திருக்கான். அவங்களோட ஹவுஸோட கோலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஹவுஸ்லேருந்து வரவங்கள, அதாவது ப்ரீடிங் ஹவுஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஹவுஸ்லேருந்து வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு யூஸராக இருக்கணுன்றதுக்காக அப்படி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி, இவன் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இந்த எலிஜா நைட் தெரியும்ல, ஸோ அவனை வந்து நான் ஏன் ஸ்கிப் பண்ணேன்னு தெரியுமா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து டுவார்ஃப்ஸ் இனத்தை சேர்ந்தவன். ஸோ அதுவும் இல்லாமல் அவனோட யங் ஏஜ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து டுவார்ஃப்ஸ் கூட வந்து ட்ரைனிங் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அவன் வந்து ரொம்பவுமே வந்து இம்ப்ரெசிவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அவருக்கே வந்து நான் பி ரேங்க் கொடுத்தேன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ தான் அவேக்கன் ஆகிருக்காரு. அதாவது கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அவேக்கன் ஆகிருக்காரு. அவரோட ஸ்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து யாருக்காக க்யூரியஸாக இருக்கேன்னா, அந்த மாஸ்க்டு ஆக்மெண்டர் ஒருத்தன் வந்தான்ல, ஸோ யாருன்னா நம்ம நோட்டு, ஸோ அவனை பற்றி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட்டாக இருக்குது அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ நோட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நோபல் ஃபேமிலியோ இல்லை எல்சியோ இல்லை டுவார்ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கேஸாக வருது. அதுவும் இல்லாமல் மிஸ் ஃப்ளேம்ஸ் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இங்கே தான் ஒரு மெயின் மேட்ரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமினர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் ஒர்த் ஃபேமிலியா, ஸோ அந்த ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்பவுமே பவர்ஃபுல்லான, இந்த கிங்டம்லேயே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஃபயர் ஆட்ரிபியூட் மேஜர்ஸ்லாம் அங்கேருந்து தானே வருவாங்கன்ற மாதிரி சொல்லும் போது ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்களாம் அமுச்சு வச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாரு, நம்ம ஆர்ட்டை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தான். அதுவும் இல்லாமல் என்னால் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸே பண்ண முடியல, அந்தளவுக்கு அவனோட ஸ்வாட் மூமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அவனோட ஸ்வாட் மூமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவனை பீஸ்ட் மாதிரி வந்து காட்டுது. ஸோ அதுவும் இல்லாமல் அவனோட ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் இவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வளர்ந்தானா அவன் வந்து எந்தளவுக்கு ஒரு டெரிபிள் பீஸ்ட்டாக இருப்பான்றது என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ட்டாகவே மாறிடுவான் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லுவார். ஸோ இந்த காண்டினென்ட் வந்து ஒரு புது எராவே வந்து பார்த்திங்கன்னா எராக்குள்ளே வந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு கிங்டம் வந்து காட்டுறாங்க. ஸோ யாருன்னு தெரியுதா, நம்ம டெஸ்ட் தான். ஸோ நம்ம டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆர்ட் ஞாபகமாக இருக்குது. ஸோ எங்கே திரும்பினாலும் ஆர்ட்டு தான் தெரியுறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஆர்ட் வந்து அவன் ஃபேமிலி கூட வந்து சேர்ந்து நிம்மதியாக ஜாலியாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து யோசிப்பாங்க, யார் அந்த பொண்ணுன்னு தெரியல, அவள் கூட ஏன் ஆர்ட் வந்து ரொம்பவுமே க்ளோஸாக இருக்கான், எனக்கு வந்து ரொம்ப கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டே ஆர்த்தர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் படுகுது. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஆர்த்தர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்துருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது என்ன ஏன் ஃபால்ட்டா, நான் ஏன் ஆர்த்தரை போய் அப்படி பண்ணுறது, அவன் வந்து கிட்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்ருப்பாள். அப்போ வந்து நம்ம விரியன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கதவை திறந்துட்டு குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி உள்ளே வருவார். ஸோ அப்போ வந்து நம்ம டெஸ்ட் வந்து திட்டுவாங்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா, உள்ளே வந்து இருக்காங்க கதவை தட்டிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க.
வீரியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ நான் வந்து ஆர்த்தர் வந்து என்னோட கிராண்ட் சன்னின் லவாக மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னோடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன், நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வீரியன் வந்து சொல்லுவார், சரி நீ வந்து போய் ஆர்த்தர் படிக்கிற ஸ்கூலில் படித்தோன்னா என்ன நினைக்கிற, ஸோ நீ படிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவா நீங்கள் வந்து போய் சொல்லலை, நான் உண்மையாகவே ஆர்த்தர் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட மூஞ்சில் பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் அண்ட் குயின்மே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு ஆமாம் அவங்க தாத்தா சொல்கிறது உண்மை தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆஃப் ஜைரஸ் அகாடமி கூட வந்து பேசிட்டோம், ஸோ அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க உன்னை சேர்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம விரியன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், ஸோ அந்த ஓல்டு ஃபாக்ஸ் வந்து என்கிட்ட குவார்டர் எலமெண்டல் ஆக்மெண்டர் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க சொல்லுது, நான் தான் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணி அமைச்சிருக்கேனே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே குயினுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி கான்டினென்டல் டோர்னமெண்ட் வந்து நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி யங்கர் ஜென்ரேஷன் ஆஃப் எல்ஃப்ஸு டுவார்ஸு அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜைரஸ் அகாடமியில் ஒன்றா சேர்ந்து படிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அங்கே தான் ஆர்த்தரோட பிளான்மே வந்து இருக்குது. டேரக்டர் வந்து ஆர்த்தரோட பிளானாக வந்து அட்வென்ச்சரிங் பண்ணும்போது தான் வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வீரியன்மே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ கிங்மே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார், நீ வந்து ஆர்ட் கூட நல்லா படிக்கணும்னு நினச்சேன்னா நீ வந்து கிராண்ட் ஃபாதர் கூட நல்லா வந்து ட்ரைனிங் எடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம இவங்க இருக்காங்களே டெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு புது ஜென்ரேஷனுக்குள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்டாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம ஜாஸ்மின்மே கேட்குறாங்க உனக்கு ஓகேவாப்பா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, நம்ம அந்த ஃபைட் நடந்துச்சுல ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, பரவாயில்ல அது வந்து எனக்கு ஃபன்னாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, ஸோ நீயும் கேஸ்பியனும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வழியில் க்ளோஸாக இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய அப்பா வந்து நிறைய அட்வென்ச்சரர் கில்டு கூட ரொம்ப டீப்பான கனெக்ஷன் வச்சுருந்தாங்க, ஸோ அதில் கேஸ்பியனும் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் நோட்ன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ கரெக்டாக நம்ம ஆர்ட்டை தான் வந்து கூப்பிட்றாங்க, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஆர்ட் வந்து போயிட்டுருக்கான். ஸோ இவன் ஏன் குள்ளமாக இருக்கான், இவன் சின்ன பையனா இல்லை இவனுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் டுவெல்ல வந்து உங்களோட ரிசல்ட் வந்து வந்துருச்சு, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்டோட எம்ப்ளம் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த எப்படி சொல்கிறது அந்த பேட்ச் மாதிரி, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. நம்ம ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கையில் பார்ப்பான். ஸோ அதுக்கப்புறமா நோட்னு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் கேட்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பேர் இருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஜாஸ்மின் சொல்லுவாங்க, நீ வந்து ஒரு நியூ கமராக இருக்கலாம்ப்பா, ஆனால் நீ வந்து இப்போ ஒரு அட்வென்ச்சரர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, நீயும் எங்களில் ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம ஆட்டுமே நானும் ஒரு அட்வென்ச்சரர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா வந்து சொல்கிறான் நோட், ஸோ இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு பின்னாடி எந்த ஒரு கதவுமே கிடையாது, ஸோ அப்படியே நீங்கள் ஆர்த்தர் லெவின்ற ஒரு பேருக்கு பின்னாடி போனீங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா சில்வியாவோட வில்லு, ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்திருக்கேன், ஸோ அதெல்லாம் இல்லாமல் நான் ஒன்றுமே கிடையாது, நான் வந்து ரொம்பவுமே ட்ரைனிங்ஸ் வந்து எடுத்திருக்கேன், ஸோ இவ்வளோ வருஷமாக நான் எடுத்த ட்ரைனிங்கில் வந்து நான் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டேன், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எப்போயுமே விட்டு கொடுக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுவும் இல்லாமல் போன வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது போன ஜென்மத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா கீ பூல் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்ஸை வந்து நான் கற்றுக்கிட்டேன், ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நான் இந்த லைஃப்பில் பண்ணல அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு ஆர்ட் வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிருவான் ஒருத்தன் மேலே. சரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமின் ஹாலில் இருந்த ஒருத்தன் தான். இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டே வைக்காமல் வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்களா, ஸோ அவன் தான். அப்போ வந்து கரெக்டாக நம்ம லுக்காஸ்மே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுவான். ஸோ வந்துட்டு என்னப்பா எனக்கு தெரியாமல் என்ன மீட்டிங்லாம் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இவனோட ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா உன்னோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சு லைக் ரூடாக பேசுகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இவனோட ஸ்டைலே. ஸோ ரொம்பவுமே ரூடாக வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது, நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காமனர்ஸ் தான், நம்மளாம் சேம் கிளாஸில் இருந்தாலும் உனக்குலாம் ஒன்றுமே கிடையாது, நீங்களாம் எனக்கு கீழே தான் இருப்பீங்கன்ற மாதிரி லுக்காஸ் வந்து சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஆர்ட் வந்து யோசிப்பான், யாரா இந்த சைடு கேரக்டர்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நின்று தானே அவனை பார்த்தி அப்படின்னு கேட்கும்போது அவன் போயிட்டான்ப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மின் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜாஸ்மின் கிட்ட வந்து நம்ம ஆர்ட் வந்து கேட்குறான், சரி புல்லட்டின் போர்டில் வந்து எதாவது கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கியா இல்லை நீ ஆல்ரெடி கொஸ்டின் எதாவது வச்சிருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எதுவும் வேணாம், நான் வந்து வேறு ஐடியா வச்சுருக்கேன், நம்ம வந்து பீஸ்ட் கிளேடுக்கு போகலாம், அங்கே போகிறதுக்கு வந்து லைசன்ஸ் தேவை, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன், நம்ம போவோம்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் கிளேடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. அப்போ வந்து இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில்வி வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஓடிடுது.
ஸோ இங்கே தான் லோ ரேங்காக இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லிக்விட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் கிளான்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நிறைய போஷன்ஸ் எலிக்சிர்ஸ்லாம் வந்து செய்வாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு குவெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து வந்துடும்ன்ற மாதிரி நம்ம ஜாஸ்மின் வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம சில்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வி வந்து மெசேஜ் வந்து பாஸ் பண்ணிடும் நம்ம ஆர்ட்டுக்கு. அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 2 பேரோட லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம டைமிங்க்கு போகணுன்றதுக்காக நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஆர்ட்டுமே வந்து சொல்லுவோம், ஒரு வேளை இப்படி தான் இருக்கும் போல், பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைமாக போகும்போது இப்படி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நம்ம சில்வியோட மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு சேஃபாக இரு சில்வி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டே வந்து யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம சில்வியா மட்டும் அந்த மான ரொட்டேஷன் டெக்னிக் வந்து சொல்லிக் கொடுக்கலாம், என்னால் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து லைட் ரெட் கோட் தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருப்பான். ஸோ அப்போ வந்து சரி நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேம்ப் ஃபயர் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம இவங்க இருக்காங்களா ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க, உன்னோட பாண்ட் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் வந்து இல்லை அவள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருவா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான். நம்ம ஆர்ட் வந்து இப்போ ஜாஸ்மின் கிட்டே கேட்பான், ஜாஸ்மின் உன்னை வந்து எது அட்வென்ச்சராக ஆக்க தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாகவே இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து ஐயோ கேட்கக்கூடாது கேட்டோமோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்கிட்டேருந்து தள்ளி வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, நான் கெஸ் பண்ணது வந்து தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். எப்படியும் நீ வந்து இந்த ஹாலில் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்ப. ஸோ ஃப்ளேம்ஸ் ஒர்த் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வார்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த எல்ஃப்ஸ்க்கு எதிராக நிறைய வார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணது இந்த ஃப்ளேம்ஸ் ஒர்த் ஹவுஸ் தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அந்த ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஹவுஸஸ் தான். ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பவர்ஃபுல்லான மேஜர்ஸுமே வருவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் காஞ்சூரஸ் ஆகுமெண்டர்ஸ் எல்லாருமே அங்கேருந்து தான் வருவாங்க. ஸோ அவங்களது மெயின் எலமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆட்ரிபியூட் எலமெண்ட் தான். ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. இந்த ஒரு எலமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நான் வந்து அவேக்கன் ஆகும்போது என் சிப்ளிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து அவேக்கன் ஆகிட்டாங்க. ஆனால் என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க என் மேலே. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து என்னை செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒன்றும் இல்லைன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. அப்புறம் தான் என் ஃபேமிலியை விட்டு நான் வந்து வெளில வந்தேன். அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், இல்லை இது வந்து தப்பு, இந்த மாதிரிலாம் எப்படி அவங்க வந்து சொல்லலாம். ஸோ ஒரு மேஜை வந்து அவங்களோட எலமெண்டல் அஃபினிட்டியை வச்சு எப்படி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. ஸோ அந்த ஹைரார்க்கியை வச்சு நீங்கள் வந்து பேஸ் பண்ணி இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து ஒரு எலமெண்ட்டோட கெத்துன்னு யாருமே சொல்லக்கூடாது, எல்லா எலமெண்ட்டுமே ஈக்குவல் தான் அப்படின்றாரு பார்த்திங்கன்னா ஆர்ட் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஆர்ட் வந்து யோசிக்கிறான், இந்த மாதிரி என்னோடய கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த மானக்கோட் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி சிமிலர் கான்செப்ட் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீக்கராக இருந்துச்சு, ஆவரேஜோடையுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்கராக இருந்துச்சு. ஆனால் இந்த உலகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலமெண்டல் அஃபினிட்டிலாம் ரொம்பவுமே லைக் டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜஸில் இருந்துச்சு. ஸோ டார்க் கோரு, ஸோ அதில் பார்த்தோம்ல, ஸோ அதில் வந்து ஒரு 24 இயர்ஸ் ஓல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ டார்க் கோரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் அவங்களோட ஓன் ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வெறுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான், இது வந்து கம்ப்ளீட்டாக அன்ஃபேர், ஸோ இது வந்து நியாயமே கிடையாது. அது எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்து ஒருத்தவங்களை மட்டும் ஒரு எலமெண்ட்டை வச்சுலாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் சொல்லுவாங்க, விடுப்பா என்னை வந்து ட்வின் ஹார்ட்ஸில் வந்து ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் உள்ளே வந்தோடனே என்னை வந்து சிரித்து வந்து சந்தோஷமாக வரவேற்றாங்க. ஸோ அதை விட எனக்கு வேறு என்ன வேணும். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னை ரொம்பவுமே நல்லா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜாஸ்மின் சொல்கிறாங்க, உன்னோட டிசிஷன் தெரியாமல் நான் வந்து உன்னோட கார்டியனாக வந்துட்டேனா, உனக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லையா. நான் வந்து என் டீம்லேயே வந்து நான் வந்து நாலேஜ் கம்மியான ஆள் தான், பவருமே கம்மியான ஆள் தான், அப்பயுமே நான் ஏன் வந்தேன், உனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்கும்போது நம்ம ஆர்ட் வந்து இல்லை நான் எந்த தப்பு செஞ்சாலும் நீ மட்டும் தான் ஒழுங்காக சொல்லுவ அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காலங்காலத்தில் என்ன நடக்குதுன்னு காமிச்சிட்ருக்காங்க. நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருப்பான். ஸோ இன்னும் ரொம்ப ஹெவியாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு பார்த்தா அவன் முன்னாடி வந்து ஒரு பீஸ்ட் வந்து அவன் மேலே வந்து உட்காந்துருக்கும். ஸோ பையன் இன்னும் தூக்கலகத்திலே தான் இருப்பான். ஸோ ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே அலறிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்திரிப்பான். ஸோ இதை வந்து நம்ம ஜாஸ்மின் வந்து சைலண்ட்டாக உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சதுக்கப்புறமா நம்ம ஜாஸ்மின் வந்து சொல்லுவாங்க, நான் கொஞ்ச நேரம் இந்த காமெடி ஷோ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், பரவாயில்ல நீ வந்து எந்திரிச்சல சாப்பிட போவோமா அப்படின்னு சொல்லும் போது அவனுமே ஓகே
போகலான்னுவானா. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, சரி உன்னோட பாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வருதான்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆர்ட் வந்து கேட்பான். சில்வி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஆல்ரெடி சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஜாஸ்மின் வந்து சொல்கிறாங்க, சரிப்பா நான் வந்து விஷயத்துக்கு வரேன், உன்னையே இங்கே நான் கூப்பிட்டு வந்தேன்னா அவங்க கூட வந்து ஒரு 1v1 டுவல் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஆர்ட் வந்து ஷாக் ஆகுறான். அப்போ தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, உன்னோட ஸ்வாட் டெக்னிக்ஸ்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு வந்து தெரியுது உன் மைண்டுக்குள்ளே நீ ஒன்று யோசிக்கிற, ஆனால் உன் பாடி வந்து உன்னை வந்து லைக் லிசன் பண்ண மாட்டேங்குது சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் உனக்கு தான் தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பான். சரி ஆனால் உனக்கு எப்படி வந்து இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருப்பாங்க. அப்போ வந்துட்டு சரிப்பா நீ டஞ்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய உன்னோட ஃபிசிக்கல் லிமிட்ஸ் வந்து செக் பண்ணோம். சரிவா 2 பேருமே ஒரு ஃபைட் வந்து வச்சுப்போம், நான் வந்து ஒரு டல் பிளட்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து எடுக்க போவான். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, உன்னோட வேறு ஸ்வாடை யூஸ் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஆர்ட் வந்து இதை கேட்டு வந்து ஷாக் ஆயிடுவான். ஸோ வேறு ஸ்வாடா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, எப்பா நீ வந்து தேவையில்லாமல் நேரத்துக்கு ஒரு உடன் ஸ்டிக்கை வந்து எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாடை வந்து எடுத்துகிட்டு சரி நம்ம வந்து இங்கேயே சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுப்பான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. அப்போ வந்து நம்ம ஆர்ட் வந்து ஷீட்லேருந்து பார்த்திங்கன்னா அன்கவர் பண்ணுறான். ஸோ அந்த கட்டணை வந்து வெளில எடுக்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக லைக் அது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்களே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெடியா அப்படின்னு வந்து கேட்கும்போது நான் ரெடி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல், நான் வந்து என்னோட மானா ஸ்ட்ரென்த்னிங் பண்ணி ஃபைட் பண்ணி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் யோசிச்சு அவனோட ஃபஸ்ட்டு மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறான். ஸோ உங்களோட ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா நான் அதே தான் சொல்கிறேன். ஸோ பேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவங்களோட ஃபைட்டை வந்து. ஸோ பார்க்குற வரையிலுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட 2 பேரோட ஃபைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக ரொம்பவுமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் கூட போகிற ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டை வந்து லைக் அந்த கேஸ்பியன் கூட இருந்த அதே அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டுக்கு வந்து இந்த இடத்துலையுமே கொடுக்குது. ஸோ 2 பேரோட ஃபைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மார்வலஸ்னஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கும். ஸோ மேஜிக் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இவன் வளர இவனோட ஸ்கில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்குன்றது இவனுக்குமே தெரியுது. ஸோ வந்து சொல்கிறான், என்னோடய ஸ்கில்ஸ்லாம் ரொம்பவுமே பயங்கரமாக வளருது, ஒரு ஸ்வாட்ஸ்மேனாக நான் வந்து மாறிட்டே வரேன் திருப்பியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஃபைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் இன்னும் கொஞ்சம் வந்து டஃப் ஆகுது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய மாஸ்கேவே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னு தெரில, அதனால தான் ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா என்னால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்ணுவான். ஸோ கடைசியாக அவனோட தோல்வியை வந்து அவன் வந்து ஒத்துப்பான். லைக் ஃபைட்டோட ரிசல்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மின் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஃபிசிக் வந்து ரொம்பவுமே லேக் ஆகுது, அதுவும் இல்லாமல் உன்னோட எனர்ஜியுமே, ஆனால் உன்னோட லைக் மூமெண்ட்ஸு ரிஃப்ளெக்ஸு ஸோ அதெல்லாம் டாப் நாச்சாக இருக்குது, அதனால் ரொம்பவே பயங்கரமாகவும் இருக்குது, என்னால் அதை வந்து மேட்சப் பண்ண முடியல. ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பாக நீ வந்து லைக் அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுக்கணும்னா நீ கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்பவுமே ஒரு ஹார்ட் ஒர்க்கை வந்து நீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே நீ டஞ்சன்ஸ்க்குலாம் வந்து போகணும். ஸோ அதனால் நீ ரொம்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணணும், உன்னோட மான மேனிப்புலேஷனுமே நீ இன்னுமே அதிகமாக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் அவங்க மோட்டிவேஷனே பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிட்டா, நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு 2 வருஷம் வேணும், ஸோ 2 வருஷத்தில் நான் எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் பண்ணி முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு லைக் ஒரு பேனல் பேஜ் வந்து போடுறாங்க. அதில் வந்து நம்ம ஆர்ட்டு டெஸ்ஸு அதுக்கப்புறம் சில்வி வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருது. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் 3க்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக வந்து போகிறோம். ஸோ இப்போ 2 இயர் லேட்டருன்ற ஒரு பேனல் வந்து போட்டு நம்ம சீசன் 3 வந்து ஆரம்பித்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே கில்டு ஹால்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ரூமர் வந்து கேள்விப்பட்டீங்களா, அந்த மாஸ்க்டு ஸ்வாட்ஸ்மேன் ஒருத்தர் இருப்பானே அவனை பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, டேய் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாதுடா, அதெல்லாம் வந்து ரூமர் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்னு சொன்னால் இன்னொருத்த வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க கில்டுக்குள்ளே. ஸோ அதனால் அப்படி வந்து போயிட்டுருக்கும். ஸோ காகல்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனுமே இந்த விஷயத்த தான் சொல்லுவான். கூட இருக்கவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து அவன் வந்து ஒரு ரூமர் தான், அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இன்னொரு ரூமருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஞ்சனே வந்து தனியாக கிளியர் பண்ணிட்டான், அது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பி கிளாஸ் ஆக்மெண்ட்டரை வந்து ஒரு லோ லெவல் டஞ்சனை கூட கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனெல்லாம் நம்பாதீங்க, அவன்லாம் வேஸ்ட்டு. ஸோ பாதி உயரம் கூட இல்லை. ஸோ வந்து ஜாஸ்மின் ஃபிலிம்ஸ் ஒருத்தர் கூட இருக்குன்றதுனால அவனை வந்து இப்படிலாம் பேசிட்டீங்க. ஸோ வந்து பவர்ஃபுல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஃபிசிக் வச்சிருக்காங்களா, ஸோ இவனை தான் சொல்கிறேன். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த டஞ்சன்லாம் வந்து இவங்களோட ஹெல்ப் மூலியமாக தான் வந்து க்ளீன் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி 2 வருஷம் ஆச்சு அவன் வந்து பி ரேங்க்லேருந்து ஏ ரேங்க்கு மூவ் பண்ணியிருப்பான். ஸோ மூவ் ஆகிட்டா நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ சடனாக கதவு திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ எல்லாருமே அவன் தான் வந்துட்டானோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஆவலாக பார்க்குறாங்கன்னா சந்தோஷமாக பார்க்கறதில்ல, பயத்தில் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் கேட்டது ரூமர் கிடையாது உண்மைன்றது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் வந்து காட்டுக்குள்ளே வருது. ஸோ நம்ம ஆட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரான். எல்லாரோட கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் மேலே தான் இருக்குது. ஸோ அப்படியே பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே சரி இன்றைக்கி வந்து ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது ஆடு வந்து பார்த்திங்கன்னா தானாக போய் மாட்டோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண மாதிரி கரெக்டாக அவன் போய் மாட்டிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான், டேய் இக்குள்ளே போயா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பேசுவான். ஸோ அப்போ வந்து நம்ம ஆட்டுமே சரி எல்லாம் வந்து ரூமராக நினச்சிட்டு இருந்தாங்களே. ஸோ நான் வந்து உண்மையான ஒரு ஸ்வாட்ச் பண்ணுறது நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே வந்து டேர்மன் வேணா நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற வேணா வந்துரு அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு சரிப்பா நான் வந்து யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு வந்து சைலண்ட்டாக போயிட்டே இருக்கும்போது இப்போ அவனை ஒரே போர்டில் போடுறான்ற மாதிரி ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்து நடு மண்டையில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கலான்னு வைப்பான். ஸோ அட்டாக் பண்ணதுக்கப்புறம் பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் காலி நினச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம ஆர்ட் வந்து ஜஸ்ட்டு பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து தப்பிச்சான், நான் வந்து அதாவது அவன் டாச் பண்ணிட்டானா இல்லை மிஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து திருப்பி வந்து ஒரு பாறையை வந்து விடுவான். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா அவன் பயந்துருவான். ஸோ ஒரு 4-5 ஸ்லாஷ் வந்து போடும்போது நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே டாச் பண்ணுறான். நீ எப்படி அதெல்லாம் டாச் பண்ணுற அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாஷு. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி படத்தில் சொல்லுவான்ல லைக் அதில் வந்து தலையை வெட்ட சொல்லுவான். நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா விரலை வெட்டிடுவான். ஸோ 4 விரலை வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்ருவான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து வெட்டி அப்படின்ட்டு அழுதுனே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக் விடும் போது ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ஹோல் பில்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏறுது. என்னப்பா வேலை முடிஞ்சா அப்படின்னு வந்து கேட்கும்போது அவனுமே வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆகிடுறான். ஸோ அப்போது வந்து நம்ம ஆர்ட்டுமே போயிட்டு இந்த மாதிரி காசு கொடுத்து லைக் நான் வந்து சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஆர்ட்டு பார்த்து இறங்கி வரும்போது நம்ம ஜாஸ்மின் வந்து கேட்குறாங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறான் இல்லை கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் எதுவும் டேமேஜ் ஆகலைன்ற மாதிரி அவன் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி பார்க்குறான். ஸோ அப்போ தான் நம்ம ஆர்ட்டோட ஃபேஸுமே காட்டுறாங்க. ஸோ பையன் வந்து பார்த்திங்கன்னா லைக் இப்போ வந்து எப்படி சொல்கிறது ஒரு கருணே இல்லாத மாதிரி மாறினான். ஸோ குடுமிலாம் ஃபஸ்ட்டு பையனோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மினும் ஆர்ட்டும் இருக்காங்களே. ஸோ அவங்க 2 பேரும் ஹார்ஸில் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ போகிற வழியில் நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் வந்து எழுதிட்டுருப்பான். ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து எழுதிட்டுருப்பான். ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு எழுதியிருப்பான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து ரொம்பவுமே ட்ரைனிங் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ப்ராபப்ளி நீங்கள் இந்த லெட்டர் படிக்கும்போது நான் வந்து டஞ்சனுக்குள்ளே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஞ்சன் மீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஸோ உங்களால் நம்ப முடியுதா 2 வருஷம் ஆச்சு, நான் வந்து முதல்ல ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கேன், அதுவும் இல்லாமல் லில்லியா வந்து அவேக்கன் ஆனதே என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான். அப்போ தான் வந்து சொல்லுவான் அங்கிள் வின்சென்ட் வந்து ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருப்பார். ஆனால் லில்லியாவுக்கு வந்து டியூட்டர்ஸ்லாம் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணாதீங்க, ஏன்னா அவள் வந்து அவளோட ஓனில் வந்து அவளே வந்து ப்ராக்டிஸ் எடுக்கட்டும், ப்ராபப்ளி நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவள் வந்து எனக்கு சீனியராக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நானும் ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து கடைசியாக வந்து டாட் கூட ஃபைட் பண்ணப்போ கிட்டத்தட்ட வந்து அப்பாவை தோக்கடிச்சிட்டு ஆம் ரெஸ்லிங்கில், ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ தான் லைட் ஆரஞ்சு ஸ்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா தாண்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாஸ்மின் வந்து எனக்கு நிறைய வின் மேஜிக்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் முதல்ல உடையுமே நிறைய பிளேட் டெக்னிக்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் நிறைய அந்த அட்வென்ச்சருக்கான அந்த இது இருக்குல்ல லுக்கு, அதுக்கப்புறமா அந்த ப்ராக்டிஸ், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாரத்துலேயே எனக்கு வந்து ஜாஸ்மின் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் வந்து உங்களை சீக்கிரமாக பார்க்குறேன், லவ் யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா லெட்டரில் வந்து நம்ம ஆர்ட் எழுதுகிறான்.
ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜாஸ்மின் வந்து எழுதி முடிச்சாச்சாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுமே எழுதி முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் வந்து இந்த ஹார்ஸ்லேருந்து இறங்கினதுக்கப்புறமா அந்த ஹார்ஸ் வந்து தானாக அந்த ஓனர்கிட்ட போய் ரீச் ஆயிரும். ஸோ அந்த ஓனர் தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மாஸ்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சரி சில்வி வந்து உன்னை எதாவது காண்டாக்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆர்ட் வந்து இல்லை அவள் வந்து நேரம் வரும்போது, அதாவது நான் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா உன்னை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஜாஸ்மின் சொல்கிறாங்க, மேபி நீ வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறா போல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட்டும் ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த டஞ்சன் கிட்ட வந்து போகிறாங்க. ஸோ இப்போ இறங்கினோடே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் கண்ணில் ஃபஸ்ட்டு மாட்டுறதே வந்து லுக்காஸ் தான். லுக்காஸை பார்த்துட்டு என்ன இங்கே மொத்தம் ஆக்மெண்டர்ஸாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறான், இந்த சின்ன பையன் திரும்பியுமா அப்படின்ற வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து பார்ப்பான். அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்ததை நோட்டீஸ் பண்ணிட்டு எல்லாருமே வராங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் செக் பண்ணி பேர்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம இவன் இருக்கால நோட் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் செக் கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி பில்டரே வந்து ஸ்ட்ராங்கான ஹேண்ட் செக் தான், உன்னை பற்றி ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன், ஆனால் இதெல்லாம் ரூமர்ஸ் இல்லை போல் உண்மை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட பேர் வந்து சொல்கிறார். ஸோ ரெகினால்டு பேஸ்டன். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேர். அவர் வந்து A கிளாஸ் ஆகுமெண்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் அவரோட ஆட்ரிபியூட் வந்து எர்த் ஆட்ரிபியூட். அதுக்கப்புறம் சாலிட் எல்லோ கோரில் வந்து அவர் வந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லுக்காஸ் வைக்ஸியமே அவர் வந்து பார்த்துட்டு ஒன்று தெரியும்ப்பா, நீ வந்து A கிளாஸ் தானே, டார்க் எல்லோ காஞ்சுரான், அப்புறம் ஃபயர் மேஜிக்கில் ஸ்பெஷலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஆர்மர் போட்ட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவரோட பேர் வந்து கிரையோல் மாஸ்டர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டேங்க், அவர் தான் அந்த இடத்தோட டேங்க், அதாவது ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் போடுவார். ஸோ அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் இன்னொருத்தன், ஸோ நம்ம கண்ணாடி போட்டுருமால ஸோ அவன், ஸோ வந்து பார்த்திங்கன்னா எலிஜா நைட், அவன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டார்க் ஆரஞ்ச் காஞ்சுரர் A கிளாஸ் அப்படின்ற மாதிரி அவனோட இதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அடுத்து இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேர் வந்து ஆலிவர் ஹெம்பெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் பார்க்க மெஜிஷியன் மாதிரி இருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து டார்க் எல்லோ ஸ்டேஜ் காஞ்சுரர். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டார்க் எல்லோ காஞ்சுரராக தான் இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமிட்டரு டேவியன்ட்டு, அதுக்கப்புறம் ஹீலிங்லேயுமே ஸ்பெஷல். ஸோ அதனால் இவரை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஸோ தேவைப்படுவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வராங்க. ஸோ அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சமந்தா டெம்பஸ்ட். ஸோ நம்ம சமந்தாவில் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு. ஸோ சமந்தா டெம்பஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து டார்க் எல்லோ ஸ்டேஜ் A கிளாஸ் காஞ்சுரர். ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க வந்து வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தான் மிஸ்டர் மாஸ்க்டு ஸ்வாட்ஸ்மேனா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கிட்ட வந்துட்டு என்னை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து நிற்பாங்க. ஸோ கடைசியாக ஒருத்தர் வந்து வருவார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரால்டு லேண்டட். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அவர் வந்து வந்தோடனே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுவார். ஸோ இப்போ வந்து AA கிளாஸ், இவர் தான் வந்து AA கிளாஸ் எல்லோ ஸ்டேஜ் ஆகுமெண்டர். ஸோ நான் தான் சொன்னல மோஸ்ட்டாக எல்லோ ஸ்டேஜில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஆட்ரிபியூட்ன்ற மாதிரி சொல்லிட்டு நான் தான் அவங்க எல்லாருமே உள்ளே கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து ஜாஸ்மின் ஃப்ளேம். ஸோ AA கிளாஸ் அட்வென்ச்சரர். ஸோ அதுவும் இல்லாமல் விண்ட் ஆட்ரிபியூட் தான் அவங்களோட ஸ்பெஷல். அதுக்கப்புறம் டுவல் டேகரிங். ஸோ நம்ம ஜின்வு மாதிரி தான். ஸோ லேடி ஜின்வுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டுவல் டேகரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் இவங்க 2 பேரை பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் டைமென்ஷன்றீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்பார். ஸோ 2 பேருமே தலையாட்டும் போது அப்படின்னா அப்படியே லுக்காஸ் வாங்கிட்டா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஏங்கிட்ட இல்லை, நீங்கள் வந்து ஆலிவர்கிட்ட கேளுங்க, எந்தெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சமந்தா கூட வந்து இருக்கேன், ஸோ அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம எலிஜா நைட் வந்துட்டு இல்லை என்கிட்ட வந்து இன்னொரு சில ரூம்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொருத்த வரான். யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம எலிஜா நைட் தான். ஸோ அவனை பார்த்தோன்னே ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிசைட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறான், பரவாயில்ல இவன்கிட்ட கூட டைமென்ஷனிங்லாம் இருக்குது. ஏன்னா எங்கள் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் மேஜர்ஸ் யூஸ் பண்ண டெக்னாலஜி தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி தான் வந்து ஜைரஸ் சிட்டியை வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ அப்புறம் வந்து சொல்கிறாங்க அதில் இருக்க ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா thousands ஆஃப் கோல்டு வந்து வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நம்ம எலிஜா நைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மின் மேலேயும் நோட் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பண்ணுவான். அதுக்கப்புறம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆர்ட் வந்து தேங்க்யூ எலிஜா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா பையன் கொஞ்சம் வெக்கப்பட்டே வந்து போவான். ஸோ என்ன மேட்ருன்னு வந்து தெரியல. ஸோ அதுக்கப்புறமா எல்லாம் ரெடியாப்பா நம்ம எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் உள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர் இருக்கார்ல, ஸோ நான் தான் சொன்னேனே ஒருத்தர் வந்து எல்லோரும் லீட் பண்ணி கூப்பிட்டு போவார்னு. ஸோ அவர் வந்து சொல்லுவார் நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் டஞ்சனில் இருக்கோம், ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருந்துக்கோங்க, காட் எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம லுக்காஸ் வந்து சொல்லுவான் என்ன ஒரு சிங்கிள் பீஸ்ட் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து பார்த்துட்டு வருவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ கல் விழுற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக வந்து நோட்டீஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரனர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ
அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பீஸ், அவங்களாம் கொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஒரே செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா டுவல் டேகர்ஸில், ஸோ அதனால் 2 ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாரோட பவருமே இங்கே தான் வந்து காட்டுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேஷனில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இவர் இருக்கார்ல, ஸோ அந்த ஆலிவர், ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருவார். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சைலண்ட் ஆயிடுது. ஏன்னா அவர் வந்து ரீசைலன்ஸ்ன்ற ஒரு ஸ்பெல் வந்து போடுவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து டீம் வந்து ஃபார்மேஷனில் நிற்க வைப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க ஸ்டாமினா வந்து சேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மானா சேவ் பண்ணுவாங்க. நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம லுக்காஸ் வந்து என்ன பண்ணுவான்னா ஃபயர் சைக்கிளோன்னு ஒரு பவர் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ அதனால் மானா வந்து பயங்கரமாக கன்சீவ் ஆகும். அப்போ அந்த கேப்டன் வந்து என்ன சொல்லுவார்னா, டே உனக்கு இப்போ தானே சொன்னேன், கொஞ்சம் கூட அறிவில்லையா, எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னோட மானா ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணியிருப்ப, ஸோ இது வந்து ஒன்னே ஓவர் கில் பண்ணுறோம், ஸோ அதனால் பார்த்துடுறா, எந்த டஞ்சன்னு தெரியுமா இது உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ லுக்காஸ் வந்து சொல்லுவான், நான் ஒன்றும் தப்பாக பண்ணலையே, ஸோ எல்லாரோட மானாவை வந்து நான் ஈஸியாக சேவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான், நான் வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவருமே வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் அவுட்டுறாரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், சரி வந்ததுக்கான வேலை வந்து இங்கே தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்லுவான். ஸோ எல்லாருமே வந்து இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ உள்ளே ஃபுல்லாக டார்க்காக இருக்குன்றதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ஃபயர் ஆட்ரிபியூட் இருக்கவங்களாம் ஃபயர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டஞ்சனுக்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ டஞ்சனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடவடமான விஷயங்கள் நடக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நெஞ்சை தயாராக வைத்துக்கொள்ளும். ஸோ இப்போ சமந்தா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எலிஜாலாம் போயிட்டு இருப்பானா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து சமந்தாவை காப்பாற்றி விட்ருவோம், அதாவது தள்ளி விட்டு காப்பாற்றி விட்ருவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க, ஏன்ப்பா நீ முதல்ல சொல்கிற ட்ராப் இருக்குது அப்படின்னும் போது, ஆக்சுவலாக நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எப்படி வந்து சொல்ல முடியும். ஸோ ஒரே செகண்டில் வந்து அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் வந்து பார்ப்பான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து காப்பாற்றி விட்ருவான். அப்போ ஆலிவர் போய் நம்ம சமந்தா கிட்டே கேட்பாங்க, இந்த மாதிரி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உன்னை எதாவது ஹீல் பண்ணுமான்னு கேட்கும்போது சமந்தா வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து எடுத்து பார்த்துட்டு, இது வந்து ட்ராப் இல்லைப்பா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மானா பீஸ்டோட இது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ மானா பீஸ்டா அப்படின்ற மாதிரி, அப்போ இங்கே வேறு ஏதோ இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்போ தான் புரியுது. ஸோ அப்போ இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், நான் கடைசியாக வரும்போது இங்கே எதுவுமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, லைக் இப்போ தான் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே ஏதோ தப்பாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம லுக்காஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து இல்லை இது 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 வாய்ப்பே இல்லை அப்படின்றது பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார். ஸோ அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்துட்டு, ஆமாம்ப்பா எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சு, ஸோ ஏன்னா எனக்கு உள்ளே வரும்போதே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இங்கே ஏதோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரெஷர் வந்துருக்கு, ஸோ அது எல்லாருமே ரொம்பவுமே இது பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்குள்ளே வந்து ஒரு பீஸ்ட் வந்து வருது. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பயந்துடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரியோல்னு கத்துறாங்க, ஏன்னா அவர் தானே டேங்க்கு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றும் போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நெக்ஸ்ட் ஆளை கூப்பிட்டு அடுத்த ஒரு ஸ்பெல்லை போட்டு வைங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடையாது. ஸோ டைம் இருந்தால் தானே ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே யாருக்குமே டைம் கிடையாது. அப்போ நம்ம ஆர்ட் வந்து நின்றுட்டு இருப்பான். ஸோ அவனுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வேறு எதாவது பண்ணி ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் பார்த்துட்ருப்பான். ஸோ அப்போ ஆலிவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார், இந்த மாதிரி நான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறத விட சமந்தா ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ண நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி வரும்போது ஒரு அதில் ஒரு கேப்டன் இருப்பார்ல, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா திட்டிடுவார். ஸோ அதிகமாக வந்து திட்டிடுவார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போகும்போது நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே செகண்ட் லுக்காஸ் அப்படின்னு கத்திட்டு, நீ வந்து சீக்கிரமாக ஹீட் வேவ் பேரியர் வந்து கேஷ் பண்ணிடுற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்டன் இருப்பார்ல, ஸோ அவரையுமே பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அந்த ஹீட் வேவ் பேரியரை வந்து கேஷ் பண்ணி விடுவான். அப்போ ஆலிவர்னு கத்தி அவன் சீக்கிரமாக தப்பிங்க அப்படின்னு சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்துடுது. அப்போ நம்ம சமந்தாவுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேரியர் வந்து போட்டு விட்ருவாங்க. ஸோ அதனால் அங்கே ஃபைட் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேரியர் மூலமாக ஃபுல்லாக வந்து சுற்றிடுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ரியாக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா மாறி போயிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இது வந்து நடந்துருச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவர் வந்து காலி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுத்தமாக அப்படியே எரிஞ்சே போயிடுறாரு. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணும்போது இவர் நடுவில் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்து மாட்டிப்பார். ஸோ சமந்தாவை காப்பாற்றுறன்ற பேரில் அவர் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுவார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ லிட்ரலாக அவன் அந்த பொண்ணு பின்னாடி போகாமல் வந்திருந்தானா உயிரோட இருந்திருப்பான். ஸோ என்ன பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா நம்ம ஆர்ட் வந்து அந்த ஜெம் வந்து எடுப்பான். ஸோ கையில் எடுத்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா சம்மந்தாகிட்டே கொடுத்து, இது வந்து உன்னோட வாண்டில் வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கோ இந்த ஜெம் எடுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அது வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்குன்னு சொல்லும் போது சமந்தாவுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ கேப்டனுமே ஆமாம் ஆர்ட் வந்து கரெக்டாக தான் சொல்கிறான், அதாவது நோட் வந்து கரெக்டாக தான் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எரப்ஷன் வரதுக்குள்ளே எல்லாருமே சீக்கிரமாக
சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து திருப்பியுமே அந்த பீஸ்ட் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா க்ரியோல்னு கத்துறாருங்க. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்து அவரோட டேங்க்குன்றதுனால அவரோட வேலையை வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சமந்தா எலிஜான்னு சொல்லும்போது சமந்தா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாட்டர் இதை வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. ஸோ நம்ம எலிஜா வந்து பார்த்திங்கன்னா அவனோட கிரவுண்ட் மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் சர்பன்ட்ன்ற ஒரு அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அவன் யூஸ் பண்ணுவான். அப்போ தான் இன்னொருத்தன் மைண்ட் வாய்ஸ் மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ எலிஜாவோட ஸ்பெல் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக கிடையாது. அது வந்து பாடியை ஸ்க்ராச் போடுற அளவுக்கு கூட பவர்ஃபுல் கிடையாது. ஸோ ஜாஸ்மின் ரெனால்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெகினால்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து எல்லாருமே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மினும் அப்புறம் இன்னொருத்தனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எய்ம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீம் பேட்டில் வந்து நடக்குது. ஸோ டீமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பீஸ்ட்டோட கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடுவாங்க. ஸோ இது கையா மூஞ்சானே தெரில. ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம லுக்காஸ் வந்து நான் வந்து பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹாட்டாக நடந்துகிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ என்ட்ரி வந்து கொடுக்குறான். ஸோ கெத்தாக வந்து ஃபுல்லாக வந்து அந்த மான்ஸ்டரோட வாமோட கை இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா விரலை வந்து வெட்டிடுறான். ஸோ இங்கே முக்கியமான ஒரு விஷயம் வந்து வேறு இருக்குது. ஸோ அதை வந்து நான் போக போக வந்து கதையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இன்னொரு ஸ்லாஷ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிசயமாக பார்ப்பாங்க. அப்போ லுக்காஸ் சீக்கிரமாக ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா லுக்காஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்பெல் பண்ணணும்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டே வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டான்றதுனால இப்போ நம்ம சேஃபாக தான் இருக்கோன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே நல்லா வேலை பார்த்தீங்க. ஸோ திருப்பியும் எல்லாருமே பொசிஷன் போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே சீக்கிரமாக போகணுன்னு சொல்லும்போது நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம லுக்காஸ் வந்து சொல்கிறான், நான் வந்து கொஞ்சம் பயம் பிடிச்சிட்டேன், அதுவும் இல்லாமல் நான் வந்து பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஏன்னா அந்த வாமோட சைஸ் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணுறான். என்ன விஷயம்னா அந்த வாம் வந்து லைக் அவங்கள வந்து கில் பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணல, அது வந்து நெக்ஸ்ட் எரப்ஷனுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லுக்காஸ் மேலே ஒரு அட்டாக் வரப்போகுது. நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா லுக்காஸ் அப்படின்னு கத்திட்டே வந்து பார்த்திங்கன்னா போவான். ஒரு ஸ்பெல்லை வந்து கேஷ் பண்ணி அவனுக்கு வந்து பேரியர் மாதிரி போட்டு விட்ருவான். ஸோ காப்பாற்றினே வந்து பார்த்திங்கன்னா லுக்காஸ் வந்து என்னை விட்டு தள்ளுறா அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்ருவான். அப்போ நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக திட்டிகிட்டு வந்துடுவான். ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துட்டு சமந்தா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயந்துருவாங்க. இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ட்விஸ்ட்டோடையே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக அந்த 5K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும். ஸோ 4.5K ரீச் பண்ணியாச்சு. இன்னொரு 5K தான். நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால காசு எதுவுமே போகாது. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை அந்த சப்ஸ்கிரைப் மூலியமாகவும் அந்த லைக் மூலியமாகவும் காட்டலாம். ஸோ அதனால் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்ருங்க. ஏன்னா நம்ம வந்து சீக்கிரமாக 5K ரீச் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்மளோட நெக்ஸ்ட்டு மைல் ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அதே மாதிரி நானுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இந்த மூவிஸில் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.